யா as a man think of ஆக்சுவலி இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தை வந்து ஒரு ஐ மீன் பழங்காலங்களில் யூஸ் பண்ணப்பட்ட அது வார்த்தைகள். அதாவது திங்கிங் தான். திங்க் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த திங்க் ஆக்சுவலி. அது காலடைவில் ஏன்னோ ஒரு புது வார்த்தையாக நம்ம வந்து திங்ஸ் அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பழைய புராதன புக்குகளில் நீங்கள் பைபிளில் கூட நிறைய பார்க்கலாம். நீங்கள் இந்த இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு பழைய வார்த்தைகள். பட் நம்ம நாளடைவில் திங்க் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ் அண்ட் திங்க் இது வந்து நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்கிறது கிடையாது. எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இங்கே நிறைய அனுபவசாலிகள் இருக்கீங்க, நிறைய நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. தாட்ஸோட பவர் என்ன, திங்கிங் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நான் ஒன்றும் புதுசாக வார்த்தைகள் நான் போட போகிறதில்ல. அதே வார்த்தைகள் தான், நம்ம பண்ண விஷயங்கள் தான். டே டு லைஃப்பில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போது டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் என்னுடைய சில அனுபவங்கள், நான் படித்த சில விஷயங்கள், நான் பார்த்த சில விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனிதிங் இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி நம்ம காலைல எந்திரிச்சதுலேருந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற வரைக்கும், ஈவினிங் டின்னர் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு 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 ஜஸ்ட் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஈவினிங் ஒரு டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன திங்க் பண்ணேன் காலையிலேருந்து. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பித்ததுலேருந்து, எந்திரிச்சதுலேருந்து, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் டின்னர் சாப்பிட்டு நான் வந்து உட்காந்து சோஃபாவில் உட்காந்து இப்போ டிவி பார்க்குற வரைக்கும் நான் என்ன 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 மாதிரி திங்கிங்லாம் பண்ணேன், என் ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரி திங்கிங் பண்ணேன், இன்பிட்வீன் நான் ட்ராவல் பண்ணும்போது நான் மீட் பண்ண பர்சனோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி திங்கிங் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில திங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோல் மாதிரி வச்சுருப்போம். லைக் ஓகே, நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான வேலைகளை நான் ஆரம்பிக்கணும், நான் அதுக்காண்டி சில விஷயங்கள் நான் தேடணும் அப்படிங்கிறது ஒரு தாட் இல்லைங்களா. பட் அந்த தாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு 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 பீக் டயத்தில் நினைப்போம், ஓகே அதுக்கான ஒர்க்கு பண்ணணும், நான் அதுக்காண்டி என்னென்ன சில விஷயங்கள் நான் பார்க்கணும், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம யோசிப்போம். ஆனால் அதே தாட்டை வந்து நம்ம ஹோல் டே யோசிப்போமா? இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணணும், நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு இது ஒரு ட்ராவல் பண்ணணும், ஓகே நான் அது விஷயமா சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த டயத்தில் புக் பண்ணுவீங்க, சில விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க, ரைட்? இதே மாதிரி தான் ஒவ்வொரு தாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம், அதாவது நம்ம தான் கொடுக்குறோம், வேறு யாரும் இல்லை, நம்ம தான் அது கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு லைஃப் டைம் கொடுப்போம். அதோட நம்மளும் ட்ராவல் பண்ணுவோம், அந்த தாட்டும் நம்மளோட ட்ராவல் பண்ணும். ஸோ பண்ணும்போது என்ன, ஸோ அந்த தாட்டுக்கான நம்ம அதை நினச்சிட்டே இருக்கும்போது அதுக்கான விஷயங்கள் அந்த 1 ஹவர் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த தாட்டை மறந்துடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கான செயல்கள் நடக்காது, அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போயிடுவோம். ஆனால் இதில் ஒன்று கவனிச்சிங்களா, அது என்னவோ நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சர் பிளானாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கரண்ட்டில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கா இருக்கட்டும், அந்த 1 ஹவரில் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், ரைட்? அந்த தாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த தாட்டில் இருக்கிறனால அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறீங்க. ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன்னு இப்போ ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதோ, இல்லை கார் புக் பண்ணுறதோ அப்படிங்கிறது அதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான், அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான் இல்லையா? ஏன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான், ரைட்? ஆன் டயத்தில் பண்ணுறீங்க. ஸோ அந்த அந்த டயத்தில் அந்த பீரியடில் உங்களால் எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது? பிகாஸ் த தாட், அந்த திங்கிங். ஏன்னா உங்களுடைய முழு மனசு அந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுது, அது உங்களுடைய கோலாகிடுது. அந்த டயத்தில் வேறு எதை பற்றி நீங்கள் நினைக்கிறதில்ல. அதில் வந்து 2 விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் தாட்டோட ட்ராவல் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் யூ ஆர் லிவிங் இன் ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்னா என்ன சொல்கிறது, அந்த டயத்தில் அந்த ஆக்டிவிட்டியை நான் பண்ணணும், எனக்கு வேறு எந்த ஃபோக்கஸும் இல்லை. ஏன்னா ஈவினிங் நான் டிவி பார்க்குற விஷயத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஈவினிங் நான் என்ன டின்னர் சாப்பிட போகிறேங்கிறது யோசிக்கிறது இல்லை. பட் அந்த டயத்தில் அந்த தாட்டில் என்னுடைய ஆக்டிவிட்டியை நான் பண்ணுறேன், பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ நமக்கு ரிசல்ட் கிடச்சிருது டைரக்ட். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு நம்ம இது வந்து சின்ன விஷயமா தான் நம்ம பார்க்கலாம். அதாவது இது வந்து என்ன பெரிய விஷயம், டே டு டே லைஃப்ல தான் நடக்குது, அதான் லைஃப். ஆனால் அந்த நடக்கிற அந்த டே டு டே லைஃப் நடக்கிற விஷயம் தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபுல் தாட் போட்டு உங்களோட எஃபெக்ட் முடிக்கிறீங்க, யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தாட்டு உங்களுக்கு நண்பனா, இல்லை நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை தாட் வந்து எனக்கு நிறைய தாட்ஸ் வருது, இதனால் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க, நண்பனாக பார்க்குறீங்களா, இல்லை அதை வந்து வேறு மாதிரி ஆப்போசிட்டாக பார்க்குறீங்களா?
ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தாட்டை எவ்வளோ தூரத்துக்கு நண்பனாக பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தாட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல வரேன். ஏன்னா தாட் வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேட்டை பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து கைட் பண்ணுவாங்க, ஏய் நீ அதை தொடாத, இதை பண்ணாத. ஆனால் நான் எல்லா விஷயங்களும் பண்ணுவேன். பட் அந்த கைடன்ஸ் கொடுத்து 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 தானே எனக்கு என்னன்னு தெரிய வந்தது, ரைட்? என்னுடைய டைரக்ஷன் நான் எப்படி போகணும், நான் என்ன பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொன்னனால தானே என்னால் அதை பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி தான் நினைக்கணும். ஒரு குழந்தையாக பார்க்கணும், ஒரு நண்பனாக பார்க்கணும். அப்போ நீங்கள் அதை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அது உங்களை டிரைவ் பண்ணாது, நீங்கள் அதை டிரைவ் பண்ணலாம். நீங்கள் அதை எப்படி சொல்கிறேன், காரை தாட்டா வச்சுக்கோங்க, நீங்கள் டிரைவராக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கெங்கே ஆக்சிலேட்டர் எப்படி இப்படி லெஃப்ட் ரைட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட்டு அப்படிங்கிறத அந்த தாட் வந்து உங்களுக்கு அந்த அந்த டைரக்ஷனில் போகும், நீங்கள் சொல்கிற டைரக்ஷனில் போகும். ஏன்னா நான் ஏன் அது வந்து அப்படி நான் சொல்கிறேன், நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னா, ரீசன் என்னென்னா, இப்போ வந்து மெயின் பார்ட் ஓகே, தாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன, தாட்லெஸ் அப்படிங்கிற நம்ம நிறைய மெடிடேஷனை பற்றி பேசுகிறோம், டெய்லி சக்சங்கள் கேட்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் தாட்லெஸ்ஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தாட்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான், நல்ல விஷயங்கள் தான். அதை நானும் வர வரைக்கும் எல்லாருமே நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் நம்ம நினைக்கிறோமா ஒரே நாளில் அது முடிஞ்சிருமா? நான் நேராக போய் மெடிடேஷனில் உட்கார்ந்த உடனே எல்லா தாட்டும் போயிருமா? கிடையாது, இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த தாட்டை நீங்கள் ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வரணும், ஒரு நேர்கோட்டு கொண்டு வரணும். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது உங்களை இன்னும் ட்ரைவ் பண்ணக்கூடாது, அது உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கு செல்லமாக சொல்லி, ஹே நீ இப்படி போ, எனக்கு இப்படி திங்க் பண்ணு, நீ அதை செய், இப்படி பண்ணு, அதை நீங்கள் வழிகாட்டணும். அப்போது அது நீங்கள் வழிகாட்ட ஆரம்பித்த உடனே என்ன ஆகும், அது உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என்ன, நீங்கள் தான் மாஸ்டர். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் இந்த பிரபஞ்சத்தில் அச்சீவ் பண்ண முடியும். அது என்னவாக இருந்தாலும், அது நீங்கள் மெடிடேஷனில் போய் உட்காந்து தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகணும் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு கோல் இருக்குது அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உங்களால் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தாட் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகே, அவன் உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டு எப்படி ரொம்ப ஜாலியாக தானே இருப்பான் நமக்கு, நல்ல ஃப்ரெண்ட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நல்லா ஜாலியாக பேசுவோம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க, மெயினாக நம்ம சொல்கிறது அதிகமாக கேட்பாங்க. நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா, ஓகே நீ சொல்கிறியா நான் கேட்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ தாட் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனோடனே நீங்கள் அந்த தாட்டை வச்சு எந்த மாதிரி விஷயங்களையும் இந்த யூனிவர்சலில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டே நீங்கள் வேண்டாம். தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே நம்ம கேள்விப்படுவோம் அதிகமாக, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. கண்ட்ரோல் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையுமே. அது பர்டிகுலராக தாட்டை தயவு செய்து கண்ட்ரோல்ன்ற வார்த்தையை தாட்டுக்கு முன்னாடி கொண்டு போகாதீங்க. அதோடய ட்ராவல் பண்ணுங்கள். அதோடையே நீங்கள் ஒரு நண்பனாக ட்ராவல் பண்ணுங்கள், ஷோல்டரில் கையில் போட்டு வாப்பான்னு ஒரு நண்பனாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட தாட்டோட எஃபெக்டாக இருக்கட்டும், உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு 1 hour மெடிடேஷன் போகிறேன், தயவு செய்து எந்த ஒரு தாட்டையும் நீங்கள் வந்துடாத, நான் தயவு செய்து 1 hour மெடிடேஷன் பண்ணணும். அது கேட்டுக்கிறோம். அது உங்கள்கிட்ட 1 hour உங்கள்கிட்ட வெளியே நிற்கும். நான் என் ஃப்ரெண்டு வந்து மெடிடேஷன் பண்ணிருக்கேன், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் அவன்ட்டு அப்புறமேட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் தாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம தாட்டை வச்சு பயந்து போகக்கூடாது. அதை வந்து கூட நடந்து ஒரு நண்பனாக பார்த்து போங்க. ஸோ அது நம்ம டைரக்ட் பண்ண நம்ம லைஃப், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ரிசல்ட்டை நமக்கு இந்த லைஃப் நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தாட்டை நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு ஃப்ளோ, அதாவது லைஃப்பில் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அது வந்து தப்பு கிடையாது, இட்ஸ் எ ஹியூமன். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பிரபஞ்சத்தோட அழகு, இயற்கை, இங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான், பாடங்களை கற்றுக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல லைஃபு வந்து, அதனால தான் நம்ம காலைல எந்திரிச்ச உடனே வி ஆல்வேஸ் கிராட்டிடியூட், ரைட்? இந்த லைஃபுக்கு நமக்கு மேலே இருக்க ஷெல்டருக்கு, காலைல ஃப்ரிட்ஜை திறந்தா ஃபுட்டு, ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது உண்மையிலே வந்து வி ஆல்வேஸ் கிராட்டிடியூட், ரைட்? அது நமக்கு லைஃப் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த லைஃப்பை நம்ம வந்து ரொம்ப அழகாக பார்க்கணும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற சில நல்ல விஷயங்கள், சிலன்னு சொல்லக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகே, அது நமக்குள்ளேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நமக்குள்ளேன்னா இந்த உலகமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அதை கவனிக்கிறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தாட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம், ரைட்? நம்ம வந்து ரேண்டமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அது நமக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை, நமக்குள்ளே இருக்கிற அந்த பவரை, நமக்குள்ளே இருக்கிற அந்த இந்த லவ், பீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அன்பு, என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், என்ன வார்த்தைகள், அது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரும். அதுக்கு
தாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஊடகம், நல்ல ஒரு டூல், நல்ல நல்ல ஃப்ரெண்டு, என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதுதான் மெயின் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா ஒரு தாட் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன என்ன ப்ராசஸ்ஸு? ஆக்ஷன், ரைட்? இப்போ நான் வந்து ஒரு 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 ப்ரொமோஷன் எனக்கு வரணும், இல்லை எனக்கு ஒரு நான் வந்து என்னுடைய பிஹெச்டி நான் முடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தாட், ரைட்? நான் ஒரு புக் ரீட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு தாட், ரைட்? இதெல்லாம் ஒரு கோல். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கோலாக நான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய தாட். பட் இந்த தாட் எப்படி வரும், எப்படி ஆக்ஷன் வரும்? நான் காலைல எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு நான் தாட் பண்ணி, ஓகே நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு புக் எடுத்து நல்ல நல்ல புக்காக எடுக்கணும், அதை போய் நல்ல ஒரு ரீட் பண்ணணும், ஒரு சத்சங்கமாக எடுக்கணும், நிறைய பேத்துக்கு விஸ்டம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி காலைல 6 மணிக்கு நான் நினைக்கலாம். ஆனால் அது ஒரே நாளில் நடந்துறாரு, ரைட்டா? காலைல எந்திரிச்சோடனே மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் நடந்துறாரு. பட் அந்த தாட்டை ஆக்ஷன் கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி நம்மளோட கேரக்டரை மாற்றிக்கிறோம், ரைட்? இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாட் வச்சேன், நான் வந்து இப்போ புக்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு வந்து நான் படித்த சில புக்ஸை நான் ஷேர் பண்ணணும், அதுலேருந்து நாலேஜை நான் விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லனா ஒரு ஒரு 3-4 மாதமாகவே நான் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே என்னுடைய மைண்டு, என்னுடைய தாட் நான் டெய்லி போட்டுட்ருப்பேன். ஓகே நான் வந்து புக் கொடுக்க, நான் என்ன பண்ணேன், இமேஜினேஷன் பண்ணி பார்ப்பேன். அந்த புக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜினேஷன், என்னுடைய தாட்டை வந்து நான் உயிர் கொடுக்க, அந்த தாட்டுக்கு வந்து நான் உயிர் கொடுத்து அதை ஆக்ஷனாக கொண்டு வரணும்னா நான் அந்த தாட்டுக்கு உயிர் கொடுக்கணும், ரைட்டா? அதை பற்றி நினச்சி நான் அதுக்கான அந்த வழிமுறை, ஓகே நான் வந்து நான் என்ன பண்ண சிஸ்டம், நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஏதோ ஸ்பீச் கொடுத்துருக்க மாதிரி எனக்குள்ளேயே நான் பேசிக்குவேன், சில வார்த்தைகளை, சில ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குற மாதிரி நான் நினச்சிக்குவேன். ஸோ இது வந்து கேரக்டர், அந்த கேரக்டராக மாறுறது, அந்த தாட்ல இருந்து அந்த கேரக்டராக மாறுறது. ஓகே ஐம் ப்ரெசன்டேஷன், இப்போ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என்னுடைய ஸ்பீச் எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் 100 பேர் உட்காந்துருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், அதானே கேரக்டர் இல்லைங்களா? ஸோ அந்த கேரக்டரை வந்து நான் டெய்லி வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3-4 மாசமாக நான் அப்படிலாம் செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ செஞ்சு பார்க்கும்போது இன்னைக்கு அது வந்து ஒரு ஆக்ஷனாக எனக்கு நீங்கள் வந்திருக்குன்னா, அந்த 4 மாசமாக நான் நினச்ச அந்த விஷயம். ஸோ இதை நான் அடிக்கடி வந்து என்னுடைய சிஸ்டர்கிட்ட கூட அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு புக்கு கொடுக்கணும், நான் ஆசைப்பட்றேன், நான் இவங்ககிட்ட பேசினேன், சூர்யா மேட்லாம் பேசினேன், பிஎம்சியில் நான் பேசினேன், அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசினேன், பட் இன்னும் செட் ஆகலை, பட் நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டமாக நான் பேசுவேன் என்னோட அக்காட்ட. ஸோ அது வந்து என்னுடைய ஆக்டிவிட்டியில் டெய்லி ஒரு 3-4 மாசமாகவே டெய்லி என்னோட ஆக்டிவிட்டியில் அது ஒரு ஆப்ஷனாக வந்தது. நான் எப்போல்லாம் உட்காந்து தனியாக உட்காந்துருக்கேன்னா யோசிச்சு பார்ப்பேன், ஓகே நான் ஒரு புக்கு கொடுக்குற மாதிரி. அதுதான் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் தான் நான் நினைக்கிறேன் அது வந்து நிஜமாகி ஒரு லைஃப் அவுட்கம்மாக வந்து இங்கே வந்து நான் முன்னாடி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது அப்போ யோசிச்சு பாருங்க, நான் உண்மையிலே நான் தாட்டை ரொம்ப மதிக்கிறேன், நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், என்னுடைய உடன் பிறந்த ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து இந்த தாட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஓகே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னுடைய எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், என்னுடைய ஒர்க் கெரியர் வைஸாக இருக்கட்டும், என்னோட ரிலேஷன்ஷிப் வைஸாக இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மாக்குள்ள எனக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், என்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப், மற்ற என்னோட அவுட் சைட் என்னோட ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு அலைன்மெண்ட், ஒரு நல்ல பீஸ் அண்ட் லவ், எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், யாரையும் ஒரு கோவப்படாமல், ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல், அவங்களும் சரி நான் பேசும்போதும் சரி, எங்கள் மேலே சில பேர் ஓகே நான் ஏதாவது பேசுகிறேன்னா அவங்க என்னை லிசன் பண்ணுவாங்க வித்தவுட் ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பிடிக்கலன்னா போரிங்காக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பட் நம்மளோட இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை நம்ம ஃபேமிலிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுவாங்க. ஏன்னா அதை லிசன் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாட்டை வைக்கிறோம் முன்னாடி, நமக்கு முன்னாடி அந்த தாட்டு போய் நின்றுது. நான் நினைப்பேன் ஓகே நான் அந்த விஷயத்தை கொடுக்குறேன், அவங்க என்னுடைய ஃபுல்லாக லிசன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டை நான் முன்னாடியே வச்சிடுறேன். ஸோ எனக்கு முன்னாடி என் தாட்டு ட்ராவல் பண்ணி அவங்கள போய் ரீச் ஆயிருக்கு. அப்போ ரீச் ஆனால் என்ன, எல்லாமே ஹாப்பி தானே, ஹாப்பி எண்டிங் தானே. ஸோ அவங்களுக்கு அந்த 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 வைப்ரேஷன் போனதுக்கப்புறம் இந்த தாட்டு நான் வைக்கிற அந்த தாட் நம்ம நினைக்க சாதாரண விஷயமா தான் நம்ம நினைக்கிறோம் அந்த தாட். ஆனால் பட் அந்த தாட்டு நமக்கு முன்னாடியே நான் ஒரு கால் பண்ணி நான் பேச போகிறேன் அப்படின்னா நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நினைப்பேன், ஓகே இவங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்லணும், அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சா அந்த தாட் நமக்கு முன்னாடி அவங்கள போய் ரீச் ஆயிடும். ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். ஸோ நம்ம அடுத்து அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக லிசன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த தாட்டோட ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம அந்த கேரக்டர், அந்த ஆக்ஷன், அவுட்கம், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஃபோன் காலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு கோலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த தாட் வந்து உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்கும். ஆனால் அது எப்படி நினைக்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வரோம், அதை எப்படி அந்த 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 வைப்ரேஷன், அதாவது அந்த அந்த சொல்லுவோம் இல்லை பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏதோ சொல்லுவோம், ஏதோ ஒரு விதமான ஒரு வேவ், ஒரு லென்த், ஏதோ ஒரு மேக்னெட் இப்போ அந்த தாட்டில் இருக்குது. நம்ம அதை நினச்சோம்னா
அந்த நல்ல தாட் வேகமாக ஃபாஸ்ட்டாக வாட் எவர் அந்த தாட் ஃபாஸ்ட்டாக போய் அவங்களுக்கு ரீச் ஆகி அந்த யாரை அட்ரஸ் பண்ணோமோ அவங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அந்த அலைன் பண்ணி கொடுக்குது. அது வந்து உண்மையிலே இந்த தாட் வந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிறத நான் வந்து ரியல் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில சில அதாவது நம்ம ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வச்சுருப்போம் ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தில். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது ஓகே அதை வந்து நம்ம போட்ட வந்து கொஞ்சம் வருத்தமாக ஃபோனை வச்சுட்டோம், பட் இந்த வட்டம் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக பேசி நம்ம வந்து அந்த இதை நம்ம சரி கட்டணும் அவங்ககிட்ட அப்படின்னு நம்ம எடுத்து அந்த மைண்டை நினச்சிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா அந்த சைடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வைப்ரேஷன் அதோட சந்தோஷமாக பேசுவாங்க. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு போன அந்த பழைய ப்ரீவியஸ் காலில் நடந்த இன்சிடென்ட்டே அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நம்ம வைக்கிற தாட் வந்து அவங்களுடைய மனசையும் சரி மைண்டையும் மாற்றிடுது அப்படியே. ஏன்னா நம்ம தாட்டோட பவர் அப்படி அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கேரக்டராக மாறி அதை அப்படியே ஆக்ஷனுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்மை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் லைஃப்பில். ஆனால் இதே இது வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய ரிசல்ட், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த லைஃபோட இந்த தாட்டோட ஸ்டேஜ், கேரக்டர் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் த அவுட்கம், எனிதிங். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ நம்ம தாட் நினைக்கிறோம், பட் என்ன மாதிரி தாட்? நான் முதல் சொன்ன மாதிரி தான், காலையில் எந்திரிச்சிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த. ஏன்னா மனிதனுடைய உடல் அமைப்பு இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸாக இருக்கட்டும், சும்மா டிசைன் பண்ணல. இந்த யூனிவர்சலோ நம்ம யாரும் சொல்லணுமோ அவங்களாம் வந்து சும்மா நம்மளை டிசைன் பண்ணல. ஓகே, ஒவ்வொரு ஆர்கனிஸுக்கும் ஒவ்வொரு விதமான பவரை கொடுத்து அதுக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி ஓகே இந்த மனிதன் இதை யூஸ் பண்ணி இவன் இதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது காண்டி தான் அவங்க இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பாடியில் வச்சாங்க. சும்மா வைக்கல. எதுக்கு 2 கிட்னி, ஒரு ஹார்ட்டு, ஒரு பிரெயின், எதுக்கு 2 கை 2 கண்ணு, இதெல்லாம் சும்மாவா? நம்ம வந்து ஓகே நம்ம அந்த நிறைய எலியன்ஸ் மூவி பார்ப்போம். ஓகே, அவங்க அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எலியன்ஸை வேற மாதிரி காட்டுவாங்க. அவங்களுடைய ஹெட்டாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக காட்டுவாங்க. பட் அது வந்து படத்துக்காண்டியா இல்லை ரியல் லைஃப்பில் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதில் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளே அவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த வே அந்த சில ஹெட்டாக இருக்கட்டும், சில கை வந்து நீளமாக இருக்கும், சில அந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சின்ன விஷயமா இல்லை. அது வந்து எல்லாமே ஒவ்வொரு பர்பஸுக்கு தான், எல்லாமே பர்பஸ் தான். இந்த மாதிரி ஒரு டிசைன், இந்த மாதிரி ஒரு ஹைட்டு, இந்த மாதிரி ஒரு வெயிட்டு, இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஆர்கன்ஸ் இதை வச்சா ஒரு மனுஷன் இருந்தால் தான் இவனால் சில விஷயம் எல்லா விஷயங்களும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதில் மெயின் வந்து நம்ம நிறையா இது சொல்லலாம், ஆனால் பட் மெயின் வந்து பிரெயின் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட். அண்ட் மோரோவர் அது வந்து ஹோல் இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, மனுஷனை. ஓகே, ஒரு பிரெயின் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லலாம். நம்ம வாட் வி திங்க் வில் பிகம், ஆமாம் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. இது வந்து ஒரு பெரிய பழைமொழி, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய குருமார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயினில் வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க முடியும், நல்ல விஷயங்களை கேட்க முடியும், நல்ல விஷயங்களை பார்க்க முடியும், நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த தாட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த தாட்டில் பார்த்தீங்கன்னா அதான் மெயின். இப்போ இஃப் யூ see the picture right, நம்ம வந்து ஒரு கார்டன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் அதில் எந்த மாதிரி விதைகள், நல்ல விதைகளை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூவோ பழமோ காயோ எவ்வளோ அழகாக கிடைக்குது. நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்டனை வச்சுக்கிட்டா கூட இது இன்கேஸ் அதை பராமரிக்காமல் ஒரு எந்த ஒரு இதுவும் செய்யாமல் சரி நிறைய அன்னெசரி விஷயங்கள் நம்ம அதில் போட்டு வச்சோம்னா அதில் வந்து வீட்ஸ் அன்னெசரி ஆன சில விஷயங்கள் தான் அதில் வந்து வளரும். அதனால நமக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. ஆஸ் அ ஹியூமன் பீங் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பயனும் கிடையாது. ஓகே, பிகாஸ் நீங்கள் நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க. இந்த நிறைய போர் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்னு அந்த செக்ஷனில் சொல்லும்போது நம்மளுடைய தாட்ஸ், நம்ம உட்காந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், எவ்வளவு நல்ல விஷயங்களை யோசிக்கிறோம், நம்ம எவ்வளவு பீஸ்ஃபுல்லான விஷயங்களை யோசிக்கிறோம், நம்ம எவ்வளவு ஹாப்பியான விஷயங்களை யோசிக்கிறோம், நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாருங்க,
இப்போ நம்மலாம் அந்த மாதிரி நினைச்சோம்னா இந்த உலகம், இந்த யூனிவர்சல் இன்னும் பியூட்டிஃபுல் ஆகும். நிறைய விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம், நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு இந்த மெடிடேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த எண்ணம், இந்த தாட் வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூல். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை நம்ம விளைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து உட்காரும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல விஷயத்த நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் அதுலக்கான ஒரு நல்ல விதைகளை விதைக்குது. அப்ப என்ன ஆகும், அது வந்து உங்களோட பிரதிபலிக்கும்னா நீங்க ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க சில பேர்லாம், ஒரு வைப்ரேஷன் இருக்கு, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படி மீனிங்னா, அந்த வே ஆஃப் தாட்ஸ், அவங்களுடைய மைண்ட்ல அவங்க நினைக்கிற அந்த தாட்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அவங்களோட பிளட் செல்லு, நாடி நரம்புன்னு சொல்றோம் இல்லையா, உடல்ல இருக்க டாப் டு பாட்டம் எல்லா இடத்துக்குமே டிராவல் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஓகே, ஸோ அது மைண்ட்ல உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு இதுவும் அவசியமே கிடையாது. உங்களோட நீங்க நினைச்ச விஷயங்களை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்க விதைக்கிற அந்த நல்ல விஷயங்கள் வந்து என்ன ஆகும், உங்க உடம்புல இருக்க எல்லா செல்லுக்குமே டிராவல் பண்ணும். ஸோ உடம்புல இருக்க எல்லா செல்லுக்குமே டிராவல் பண்ணுச்சுன்னா அப்ப என்ன ஆகும், பாடியிலிருந்து மைண்டு எல்லாமே வந்து அந்த அந்த தாட்டை நோக்கி, அந்த அந்த நல்ல விஷயத்தை நோக்கி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கியே வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா, ஸோ நம்ம லைஃப்ல நமக்கு என்ன என்ன தேவை, இந்த சொல்றோம்ல, மெடிடேஷன்ல உட்காரும்போது ஐ வாண்ட் டு பி எம்டினஸ், நான் அவேர்னஸை பார்க்கணும், எம்டினஸ் பார்க்கணும், என்னை பற்றி ரியலைஸ் பண்ணணும், செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும், ஹூ ஆம் ஐ, நான் யாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எவ்வளவோ நமக்குள்ள கேட்டுக்கிறோம். அதுக்கு ஒரு வழிகாட்டி கூட தாட். அது என்ன, எங்க விதைக்கிறோம், நம்மளுடைய மைண்ட்ல விதைக்கிறோம். ஸோ நம்ம மைண்ட்ல விதைச்ச உடனே அது உடம்புல இருக்க எல்லா பாடி செல்லுக்கு எல்லா இடத்துலையுமே அது அப்ளை ஆகுது. அது அப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்னன்னு. ஸோ த அவுட்கம் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால தான் நம்மளுடைய தாட்ஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்போல்லாம் யூ ஆர் ஆல் எப்போல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கோமோ, ஏன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு ஆக்ஷனில் இருக்கோமோ, எப்போவுமே நம்மளுடைய தாட்டை வந்து ஒரு பியூரிஃபையாக, ஒரு க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா எவ்ரி திங் வில் பி அண்டர் கண்ட்ரோல். நம்ம நினச்ச விஷயங்களை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம நம்மளுடைய ஈவன் மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீசஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய கோல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ரைட். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தாட் வந்து ஒரு மெயினான விஷயம். அதுக்கு மைண்டு பெரிய ஒரு கார்டன். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு நல்ல விதைகளை விதைச்சு, அந்த நல்ல தாட்டை விதைச்சோம்னா அந்த ஹோல் பாடி அண்ட் ஹோல் செல்ஸ், எவ்ரி பிளட், நீங்கள் ஹோல் பாடியில நீங்கள் அதோட எனர்ஜியை நீங்கள் உங்களால் உணர முடியும். ஸோ அதுதான் அந்த தாட், அதோட ஒரிஜினல் கேரக்டர் அதான். அது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி டெஃபினட்டாக மாறும். ஸோ அதனால தான் வி ஹவ் டு பி திங்க் பாசிட்டிவ்லி. ஸோ எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட பாடி மைண்ட் எல்லாமே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நோக்கியே அட்ராக்ட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். யா, சில சமயங்களில் வந்து நம்ம சில சர்க்கம்ஸ்டான்ஸ் சுச்சுவேஷன்ஸ் வரும். யா, நாட் லைக் எவ்ரிடே நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, ரைட். சில விஷயங்கள் வந்து ஒரு நாள், பிகாஸ் எவ்ரிடே இஸ் நாட் அ சேம் டே. ஒரு நாள் சில விஷயங்கள் நல்லா போகும், ஒரு நாள் ஆவரேஜாக இருக்கும், ஒரு நாள் இன்னும் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜாக இருக்கும், ஒரு நாள் சடனாக ஹையர் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதுதான் லைஃப் ப்ராசஸ். ஆல்வேஸ் இஸ் கோ லைக் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். அதுதான் லைஃப். இதில் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது லைஃப் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் லைஃப். ஆக்சுவலி ஒரிஜினாலிட்டி அதுதான். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் லைஃப்பில் எதையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும், வித்தவுட் அட்டாச்மெண்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இந்த தாட் வந்து நமக்கு சில சமயங்களில் சர்க்கம்ஸ்டான்ஸில் சில வார்த்தைகள், அதாவது வார்த்தைகள் கூட வந்து அவ்வளோ பவர் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட். ரொம்ப பவர்ஃபுல்லாக சில வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஈவன் ஈவன் ஒரு ஒரு டவுன் பீரியடில் இருந்தால் கூட வி ஹவ் டு பி திங்க் அபவுட் இன் பாசிட்டிவ். ஓகே, இப்போ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறத விட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் சொல்கிறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லாமல் இன்னும் நிறைய நான் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகள். ஸோ நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ் தாட்ஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடம்புல இருக்கிற ஜீன் அண்ட் ரத்தங்களில்
இந்த ஹோல் பாடியில் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள் தான். ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இந்த யூனிவர்சல், ரைட்டா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து எவ்வளோ 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 எல்லா வார்த்தைகளுமே இந்த யூனிவர்சல் ரிஜிஸ்டர் ஆகுது. அது எப்படியோ, அது என்ன மாதிரி வார்த்தையோ, இட்ஸ் ஏன்னா வெரி ஹார்ட் டிஸ்க் இது, பெரிய ஹார்ட் டிஸ்க் அது. ஸோ அதனால நம்ம என்ன பேசினாலும் இந்த வார்த்தைகள் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய சோல் க்ரோத்துக்கும், ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம மெயினாக பார்க்குற சோல் க்ரோத் இல்லையா? நம்ம சோல் க்ரோத், யா பர்சனல் லைஃப் க்ரோத் இருக்கு. அது இந்த லைஃப் டைம்ல இந்த உடம்புல வந்திருக்கனால நம்ம பர்சனல் லைஃப்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஆனால் ஒரிஜினலாக நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம், அதுக்கு தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு நம்ம வரணும்னா நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய தாட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவாக இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம வார்த்தைகளும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கணும். ஐ நோ இட்ஸ் டஃப். என்ன சில சமயங்களில் வந்து சில வார்த்தைகள் வந்து டக்குன்னு நமக்கே தெரியாம ஒரு 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 சுச்சுவேஷன்ல நமக்கு வந்துடும். ஆனால் அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்மளுடைய கடமை. அது ஒவ்வொரு ஹியூமனோட கடமை. அவங்க தான் அவங்களுடைய அந்த அந்த செகண்ட் எமோஷனை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த ஓகே இது நடந்துருச்சு, ஓகே ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் த சேம் ஒன் அகைன் அகைன். அந்த வார்த்தை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. ஓகே நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பட் ஓகே நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டைரக்ஷனை மாற்றுறீங்களோ, அந்த வார்த்தைகள் கூட பாருங்கள், வார்த்தைகள் கூட இந்த எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அந்த தாட்லன்னு பாருங்கள். ஏன்னா வார்த்தைகள் நம்ம மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு தானே அந்த வார்த்தையை சொல்கிறோம், ரைட்? அந்த தாட்டை வச்சுட்டு தானே அந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போ அந்த தாட்டை நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லும் போதும், ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லும்போது அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், க்ரோத் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஓகே இன்னைக்கு வந்து இட்ஸ் நாட் வாட் வி தாட். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி ரிசல்ட் வரல. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுவும் அட்டாச்மெண்ட் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை. ஓகே தட்ஸ் ஃபைன், ஐ அக்செப்டட். மேபி ஐ நீட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். நான் அந்த இடத்துல போயிட்டு நான் ஒன்றுமே இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட், என்னைய பற்றியே நான் கம்ப்ளைண்ட், எதுக்கு நம்மளை பற்றியே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்? நம்மளை பற்றி ஏன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்? நம்மளை பற்றியே ஏன் நம்ம குறைவாக நினச்சிக்கணும்? ஏன் குறைவாக சொல்லணும்? அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமல், அதை அவாய்ட் பண்ணாமல், ஓகே பரவாயில்ல நம்ம இதை பண்ணிட்டோம், ஓகே இன்னும் அடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2-3 ஸ்டெப் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், ஒரு வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண அந்த என்ன ஆகும்னா அந்த இது உங்களுக்கு ஷேப் பண்ணும். ஸோ அந்த வார்த்தைகள் உங்களோட தாட்டை வந்து ரொம்ப அழகாக ஷேப் பண்ணி உங்களுக்கு என்ன க்ரோத் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுக்கும். சரி டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இந்த யூனிவர்சல் இங்கே இருக்கிற இந்த இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இயற்கை வளங்களில் கூட எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்ம தான் அவங்கள கம்யூனிகேட் பண்ணி அந்த நல்ல விஷயங்களை அவங்ககிட்ட இருக்க அந்த பலனை நம்ம அடையணும். அதாவது அவங்க ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு நல்ல விஷயங்களை. ஓகே நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய தாட்ஸ், நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்கணும், அந்த பாசிட்டிவ் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். யா டெஃபினட்டாக வந்து நான் சொல்லுவேன், நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸில் நமக்கு வந்து நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் நிதானமாக இருந்து நடந்துருச்சு, ஓகே பரவாயில்ல. நம்ம அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல அந்த டைரக்ஷனை மாற்றுங்க, அந்த லைஃபோட டைரக்ஷன் மாற்றுங்க. அந்த வார்த்தைகள் நீங்கள் மாற்ற உடனே உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த தாட்டுக்கும் அந்த வார்த்தைக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அது சேஞ்ச் பண்ணிடும், அந்த சூழ்நிலையை மாற்றிடும். அது உங்களால் முடியும், நம்மளால் முடியும், மனுஷனால் முடியும். ஒரு வார்த்தையினால நம்மளோட லைஃப்பை நம்மளால் மாற்ற முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். 100% கேரண்டியாக நம்ம சொல்லலாம், அடித்து சொல்லலாம், ஒரு வார்த்தைனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் மாற்ற முடியும். அதுதான். ஸோ அந்த தாட்டுக்கும் வார்த்தைக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஸோ எப்படி க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம்னா ஓகே நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நான் வந்து ரொம்ப அமைதியாக பேசணும்னு நினைக்கிறேன், கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எமோஷன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ரிக்ரெட்ன்ற வார்த்தை இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே கிராட்டிடியூட் மனசோட ஒரு தேங்க்ஃபுல், ஓகே ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல விஷயம். ஆனால் அதை நினைக்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தோம்? ஓகே ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெய்லி அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம், நம்ம அதை யோசிக்கிறோம், ரைட்? ஆக்ஷன் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ, நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மேலே சொன்ன மாதிரி தான் நம்மளோட தாட் எந்த அளவுக்கு நம்மளோட பாடி அஃபெக்ட் பண்ணுங்கிறது. ஏன்னா பாடிங்கிறது என்ன ஹெல்த்து, அதில் எல்லா
நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம அந்த ஏஜுக்கான அந்த சக்தி, யூனோ நம்ம நினச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய ஹெல்த் அண்ட் மைண்ட் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஒரு ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாட்டு கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சாப்பாடு, இயற்கை சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னோ அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்தாலும் தாட்டுக்கும் ஒரு தனி இடம் உண்டு. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ்லையும் சரி. அதுக்கு டெஃபினட்டாக சொல்லுவேன், நமக்கு தாட்டோட பங்கு நிறையவே இருக்குது அதில். என்ன நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், இயற்கையான சாப்பாடு, நிறைய வெஜிடபிள்ஸ், மாமிச உணவு இல்லாமல் வெஜிடேரியன் உணவு சாப்பிட்றோம், உடம்பு நல்லது, ஓகே. மெடிடேஷன் பண்ணுறேன், நல்ல மியூசிக்லாம் கேட்குறேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயங்களை பேசுகிறேன், நல்ல வார்த்தைகள் பார்க்குறேன், நல்ல மாதிரி நல்ல விஷயமான சக்சங்களை கேட்குறேன், மூவி பார்க்குறேன், சூப்பர், நல்ல விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணால் கூட வாட் இஸ் அவர் தாட்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நினைக்கிறோம், அது எந்த அளவுக்கு அந்த அந்த தாட் நினைக்கிறதுனால நம்மளுடைய லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வருது, நம்ம லைஃப்ல மட்டும் இல்லை, நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் வருது. நம்ம சில பேர் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்க, உங்களை நீங்கள் ஓகே வயசாகிற மாதிரி சொல்றதுனா ரொம்ப இன்னும் எங்காவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தோன்னே சில பேர்த்த. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து அவங்களை எப்போவுமே ஒரு டீனேஜாகவே நினச்சிட்டு இருப்பாங்க மனசில். ஸ்டில் ஐ எம் 21, நான் என்ன காலேஜ் போயிட்டு இருக்கேன், காலேஜ் பஸ்ஸில் ஃபுட்போர்ட்டில் தங்கிட்டு அப்படி ஜாலியாக அடி ரோட்டை பார்த்துக்கிட்டு இன்னும் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். உண்மையிலே அதுதான். அதனால தான் அவங்க எங்கே இருக்காங்க. ஏன்னா அந்த தாட்டை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பாடியை வந்து எங்கே வச்சிருக்கு. நம்ம சாதாரணமாக சொல்ல, சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு சொல்ல. உண்மையிலே சில பேர்லாம் பார்த்தா ஏஜே தெரியாது. நம்ம பார்ப்போம், என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, ஏஜுங்கிறீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிமோ. ஆனால் பட் இந்த ஏன்னா அவங்க அவங்க அவங்கள அவங்களோட சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்களோட தாட்டை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பியூரிஃபைடாக வச்சுருக்காங்க. அது வந்து உடம்பை வந்து அந்த அளவுக்கு உங்களை எங்காவும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஹியூமன் பாவம் கொண்டு வந்துடும் தாட்ஸ். ஏன்னா அதுக்கு நிறைய பங்கு இருக்குது. சாப்பாடு மட்டும் கிடையாது, நல்ல உணவுகள் மட்டும் கிடையாது, நல்ல விதமான சூழ்நிலை மட்டும் கிடையாது, அந்த தாட்டு கூட. ஸோ அந்த தாட் எவ்வளோ தூரத்துக்கு பாடியை வந்து நமக்கு ஒரு இம்பேக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து அது எல்லாருமே பர்சனலாக உணர்ந்திருப்போம். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம அதை இன்னும் நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணி இன்னும் நம்ம நிறைய நிறைய நம்மளோட அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹி வில் ஹேவ் அ மோர் பெட்டர் ஹெல்த், இன்னும் பெட்டர் ஹெல்த். ஏன்னா நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். ஆல்ரெடி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற நிப்பாட்டியாச்சு. ஸோ வி ஆர் ஆல் வெஜிடேரியன், தட் இஸ் ரியலி குட். எல்லாத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் நம்ம. ஓகே, எல்லாருமே வெஜிடேரியனாக மாறிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் கண்ட்ரி, வெஜிடேரியன் அதிகம் உள்ள கண்ட்ரி இந்தியா தான். ஸோ அதில் உண்மையிலேயே நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய எல்லாருமே வந்து அந்த ஒரு வழிகாட்டுதலில் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ரைட், அவ்வளோ எல்லாரும் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. பட் நம்ம டாப்பில் இருக்கோம், அது உண்மையிலே பெரிய விஷயம் ஆக்சுவலி. அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கணும் ஆக்சுவலி. ஸோ பாருங்க, அப்போ என்ன, அது ஒரு பக்கம் ஆரோக்கியம், இது ஒரு ஆரோக்கியம். ஸோ இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய பாடி, ஐ மீன் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் வந்து எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்வீங்க. அது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே அதில் தான் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த தாட்டுக்கான விஷயத்தை வந்து எவ்வளவுக்குள்ள தூரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல டூலாக யூஸ் பண்ணி நம்ம அதை டெய்லி லைஃப்பில் ப்ராசஸ் கொண்டு வரோமோ, அது நம்ம மனசு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு, நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அது வந்து நமக்குன்னு கிடையாது, ஈவன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸோ, பிரதர்ஸோ, சிஸ்டர்ஸோ, யாரோ லைஃப் பார்ட்னரோ, எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு. அது வந்து தாட்டை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணுறோம், எவ்வளவு நல்ல விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம், எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்மளோட மைண்டில் வந்து விதைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரும். அது ரிஃப்ளெக்ஷன் ஃபார் ஷுர். தாட் ப்ளஸ் ஹெல்த், டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், தாட் ஈக்குவல் டு ஹெல்த். எஸ், கரெக்ட், ட்ரூ, கண்டிஷன் பிரகாரம். டெஃபினட்டாக எவ்வளோ தூரத்துக்கு தாட்ஸ் நம்ம நல்ல ஒரு தாட்ஸ் நல்ல பாசிட்டிவோட இருக்கணுமோ, நம்ம ஹெல்த்தும் அவ்வளோ பாசிட்டிவாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடியோட ஸ்ட்ராங்காக இருப்போம். மனசளவும் சரி, உடம்புல நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ அதுதான் தாட்டோட பவர் ஆக்சுவலி. ஸோ அது ஃபர்ஸ்ட், ஐ மீன் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டோர் ஃபார் எனி திங். ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட், பெட்டர் ஹெல்த், மெடிடேஷன், நம்ம எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தாட்டு தான் அதோட முதல் படி அண்ட் முதல் டோரு. அதை நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டோம்னா, அதை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே உங்களால் அச்சீவ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ தாட் அண்ட் பர்பஸ் ஆர், ஐ மீன் தாட் அண்ட் பர்பஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான்.
எல்லாருக்குமே வந்து ஒரு கோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கோல்ஸ் இருக்கும். அந்த கோலுக்கான ஆக்டிவிட்டியை வந்து நம்ம டெய்லி நான் சொன்ன மாதிரி 3 மாசமா நம்ம நினச்சிருந்தோம் புக் கொடுக்கணும். அது வந்து என்னுடைய கோல், என்னுடைய ஒரு தாட்டு. நான் அதை டெய்லி அதுக்கான ஒரு பர்பஸ், நான் அதுக்காண்டி வேலையை பார்க்குறேன். அதுக்கான எல்லா விஷயம் பண்ணாமல் இல்லை, ரைட்? நான் மற்ற விஷயங்கள் என்னோட ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், மற்ற விஷயங்களையும் பார்க்கணும், வீட்டில் க்ளீனிங் பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் அதுக்காண்டி நம்ம வந்து ஒரே அதுவே நினச்சிட்டு இருப்போம். நான் சொல்ல வருது நம்ம நினைப்போம், அது நம்மளுடைய கோல் தான். ஆனால் அது வந்து டெய்லி நம்ம ஒரு பர்டிகுலர் செஷன் நான் வந்து நினைப்பேன், அந்த கோலுக்கான விஷயத்துக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, அதுக்கான வேலைகள் நான் பார்ப்பேன், ஒரு 1 hour அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே குட், இன்னைக்கு என்னுடைய ஸ்கெடியூல் முடிஞ்சது, ரொம்ப சூப்பர், ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் கொண்டு வந்தேன், நாளைக்கு மறுபடியும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் டே, ரைட்? வித்தின் த டே நான் என்னால் போய் டக்குன்னு ஒரு புக்கே படிச்சிட முடியாது, ஒரு புக்கில் இருக்க விஷயங்களை என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஓகே, ஒவ்வொரு நாளும் அதை இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ண அந்த ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும், ரைட்டா? அந்த ஃபோக்கஸோட பர்சன்டேஜ் ஏறிண்டே இருக்கும். 10, 20, 30, 40, 15 அந்த ஃபோக்கஸ் ஏறிண்டே போயிருக்கும், ரைட்? ஸோ அதுதான் அந்த அந்த கோல், கிளியர் கோல், வி ஹவ் டு ஃபோக்கஸ், ரைட்? நம்ம உடனே ஒரு 10 படி இருக்குன்னா உடனே 10வது படி நம்ம ஏறிட முடியாது, ஒவ்வொரு படியாக தான் நம்ம ஏறுறோம் இல்லைங்களா? 1, 2, 3 அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ எல்லாருமே தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே கோல் உண்டு. கோல் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வந்திருக்காங்க. அது யாரை நம்மளா இருக்கட்டும், இல்லை நமக்கு நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட மூதாதைகள் இனம், ஈவன் நம்மளோட இப்போ நம்ம கடவுளாக பார்க்குறோம் நிறைய நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ். ஈவன் ஸ்ரீராமரை நம்ம சொல்கிறோம், சீதாமாவை சொல்கிறோம், கிருஷ்ணரை சொல்கிறோம், ருக்மணி அம்மா சொல்கிறோம், ராதாமா சொல்கிறோம், மீராமா சொல்கிறோம், நிறைய இருக்காங்க. ஓகே, இந்த இதில் நிறைய சர்வீஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. எல்லாருமே அன்னை தெரசாவாக இருக்கட்டும், அனிஸ்வரன் ராமையார், எவ்வளோ பேர், யோகானந்த பரமேஸ்வர், பாபாஜி, நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பேர் பார்க்குறோம். நீங்களாம் நினைக்கிறீங்களா அவங்க டே ஒன்லேயே அவங்க வந்து அந்த ரீச் பண்ணிட்டாங்களா? கிடையாது இல்லையா? டே ஒன்லேயே அவங்க ரீச் பண்ணல. ஸ்ரீராமராக மாறுறதுக்கு அவர் அவ்வளோ எஃபெக்ட் போட்டார். சின்ன வயசுலேருந்து அவர் கற்றுக்கிட்ட பாடங்கள், வில்வித்தைகள், நிறைய கலைகள் கற்றுக்கிட்டாரு, நிறைய விஷயங்களை படித்தார், நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு, ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதனால தான் அவர் ஸ்ரீராமச்சந்திரனா இன்னைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. அவருக்கு வந்து அவ்வளோ அவருடைய பேருக்கு அவ்வளோ ஒரு பவர். அந்த சொன்னாலே அந்த வைப்ரேஷன், அந்த ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து எப்படி அவர் ஒரே நாளில் அது பண்ணலை, அவர் அதுக்காண்டி எவ்வளோ எஃபெக்ட் போட்டார். ஏன்னா இதே இதே நம்ம வாழ்கிற இதே பூமியில தான் அவர் வாழ்ந்தார். நம்ம இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுற அதே மூச்சு காற்று அவர் அதே தான் பண்ணார், நம்மளை தான் பண்ணார். நம்ம விளாண்டு இதே எல்லாம் அவரும் விளாண்டு எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணாமல் அவரும் அந்த நேரத்தில் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் அவர் ஒவ்வொரு ஸ்டேஜாக அவரோட இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க, ரைட்? ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு கோல், ஒவ்வொரு பர்பஸ், ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தாங்க. பட் அதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எவ்வளோ பில்லியன்ஸ் பீப்புள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நமக்கு எல்லாரும் தெரியாது, ரைட்? எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் சில செலிபிரிட்டிஸ், சில முக்கியமான பீப்புள்ஸ் அச்சீவ் பண்ணவங்களை பற்றி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ரைட்? அவங்களோட பேர் தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஏன் நம்ம அவங்க பேர் மட்டும் நமக்கு டக்குன்னு எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக ஃபேம் ஆயிருது, பரவிது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. பிறந்த ஒரு 5 குழந்தை கூட 5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போயிருது ஹூஸ் ரிச்சஸ்ட் பர்சன், ஹூஸ் டெக்னாலஜி, யார் இந்த டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சு போயிருது? ஏன்னா அந்த அந்த பர்சனோட ஆரா, அதாவது அவங்களோட அந்த எனர்ஜி, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி என்ன ஒரே நாளில் வரல. அந்த எனர்ஜிக்கு அவங்க எவ்வளவு தாட் எஃபெக்ட் போட்டிருப்பாங்க, கிளியர் கோல் வச்சிருப்பாங்க, அந்த தாட் எவ்வளோ கிளியராக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்ல ஒரு உன்னிப்பாக நீங்கள் யோசிச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈவன் தோ சில பேர் ரொம்ப ஃபேமாக இருந்தவங்களாம் இப்போ இல்லை இந்த உலகத்தில், தான் அவங்க ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள பற்றி நம்ம இன்னும் நினைக்கிறோம், ரைட்? எக்ஸாம்பிள் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டார். பட் இன்னும் வந்து நம்ம அவரை பற்றி பேசாதவங்க கிடையாது, அவரை பற்றி நினைக்காதவங்க கிடையாது. ஏன்? எந்த அளவுக்கு அவரோட எனர்ஜி எவ்வளவு இருக்கு பாருங்க, யோசிச்சு பார்த்தீங்களா? அவரோட எனர்ஜி பார்த்தீங்களா? அவரோட வைப்ரேஷன் பார்த்தீங்களா? இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர்த்த சொல்லலாம், ரைட்? நான் ஒரு எக்ஸாம்பிள் பேரை சொன்னேன், பட் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணவங்க. நம்ம இன்னும் அவங்கள பற்றி, அவங்க ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணவங்க கூட இன்னும் அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். ஓ, இந்த மாதிரி ஒரு தலைவர் இருந்தாங்க, ஒரு இவர் இருந்தார், இண்டஸ்ட்ரி இருந்தார், ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், ஒரு இவர் இருந்தார், பொலிட்டிஷியன் இருந்தார், ஒரு சர்வீஸ் பண்றவர் இருந்தார், நம்ம நிறைய நினைச்சிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய அந்த பவர், அந்த வைப்ரேஷன் அவங்க இல்லைனால கூட இந்த யூனிவர்சல்ல இன்னும் உயரத்துக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவங்களுடைய தாட் அண்ட் கிளியர் கோல். பிகாஸ் ஐ டோல் யூ, ரைட்? நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் இங்கே ரிஜிஸ்டர் ஆகுது.
ஸோ ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ரிஜிஸ்டர்னா இட்ஸ் நத்திங் டு உங்களோட ரிலேட் ஆனது தான், உங்களோட பவரோட ரிலேட் ஆனது தான், உங்கள் வைப்ரேஷனோட ரிலேட் ஆனது தான். இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது தான், அந்த தாட்டை நீங்கள் போட்டது தான் இந்த யூனிவர்சல்ல. நீங்கள் தான் அந்த தாட்டை கிரியேட் பண்ணீங்க, நீங்கள் தான் அந்த வார்த்தைகளை சொன்னீங்க. ஸோ அப்போ அதோட வைப்ரேஷன் பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு அந்த வைப்ரேஷன் எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு தாட்ஸ் போட்டிருந்தா எவ்வளோ வைப்ரேஷன், அதாவது அந்த 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 பர்பஸ், அதாவது அவங்க கோல் அது வந்து பாசிட்டிவ், ரைட்? அவங்க ஏதோ ஒரு பாசிட்டிவான தாட், ரைட்? அப்துல் கலாமோட தாட்டாக இருந்தாலும் சரி, மற்றவங்க எல்லாரோட செல்வஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட் பாசிட்டிவான தாட்ஸ். அந்த பாசிட்டிவான தாட்ஸ் எவ்வளோ தூரத்தை அவங்க போட்டனால அந்த தாட்ஸோட பவர் பாருங்க. அவங்க இந்த யூனிவர்சல் இல்லைனா கூட இன்ன வரைக்கும் அவங்களோட வைப்ரேஷன் நம்மகிட்ட இன்னும் இருக்கு, அவங்கள பற்றி நம்ம இன்னும் நினைக்கிறோம், இன்னும் நம்ம பேசுகிறோம். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தாட் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அவனோட ஆறா, ஐ மீன் ஆறான்னு சொல்லலாம், இல்லை அந்த தாட்டை நீங்கள் என்ன வேணா பேர் சொல்லலாம், ஆனால் அது எல்லாமே தாட்டு தான். ஒரிஜினலாக இன்னும் உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு தாட்டு தான், எண்ணங்கள் தான், அவங்க திங்க் பண்ண விஷயங்கள் தான். அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனாக இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே, எல்லா குருமார்களையாக இருக்கட்டும், எவ்வளோ மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ இவங்க நிறைய சர்வீஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம்னா அவங்களோட ஆறா, அவங்களோட அந்த தாட் வந்து இன்ன வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஹூ நோஸ் இட், இன்னும் ஒரு 100 வருஷம் நமக்கு இப்போ 2026, இன்னும் 100 வருஷம் கழிச்சு எங்கே இருப்போம் நமக்கே தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற கார்லேருந்து வீட்லேருந்து எங்கே யார் யூஸ் பண்ணுவாங்க நமக்கே தெரியாது. பட் அந்த 2026லேருந்து அடுத்த இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட ஏதாவது ஒரு தலைவரை பற்றியோ, ஏதோ ஒரு ஒரு பர்சனை பற்றியோ, அவங்களோட ஆறாவை பற்றி அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இப்போ விதைக்கிற அந்த தாட்ஸ், இப்போ அவங்க கரண்டில் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், அந்த தாட், அதோட பர்பஸ், அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த இதை அவங்க அந்த எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு திங். ஸோ இங்கே நான் வந்து இந்த ஸ்லைடு போட்டேன். இதில் வந்து நான் வந்து இது வந்து ஒரு இது கிடையாது, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, லைக் ஓகே இது உங்கள் லைஃபோட கோலு, நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. இது என்னன்னா இந்த தாட் அண்ட் பர்பஸ் அண்ட் கிளியர் கோல் அண்ட் ஃபோக்கஸ். ஓகே, கிளியர் கோல், ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமாக இருக்கட்டும், இல்லை இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து நிறைய விஷயங்கள், ராக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை அவர் கண்டுபிடிச்ச சில இது ஒரு விஷயம், நல்ல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சார். அது ஒன் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கால் சம்மந்தப்பட்டது பண்ணும்போது அதில் அந்த அயன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். இது வந்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணார். ஸோ அவங்களோட கோல், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், அந்த சொசைட்டிக்கு ஒரு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், ரைட்? அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க இப்போ இந்த நிறைய டிசேபிள் பர்சன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு பலன் அடைகிறாங்க, அவர் அந்த கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயத்த. ஸோ அவ பாருங்க, அவருடைய அந்த தாட்டு, அவருடைய அந்த கோலு அவர் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன், ரைட்? ஸோ வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் என்ன, இங்கே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் என்னுடைய தாட்டை நான் வைக்க என்னுடைய பாசிட்டிவ், என்னுடைய பாடியில் பவர், அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. என் மைண்டில், பாடியில் என்னுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ஒரு நாளடைவில் அந்த பவரை வந்து எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க. அந்த வைப்ரேஷனை நான் சொன்ன ஒரு 10 பேர் இருக்கிற ரூமில் ஒருத்தர் வந்தான்னா, ஓகே உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்லுவோம், மேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கோல் இருக்கும், ஒரு கோல் வச்சிருப்பாங்க, ஒரு தாட் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டாங்க, அந்த தாட்ல இருந்தும் சரி, அந்த கோல்ல இருந்தும் சரி. ஓகே, ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தாட்டை நினச்சி போய் ஓகே நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோனை போய் மொபைல் வச்சு நான் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த நான் வச்ச தாட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ரைட்டா? ஏன்னா டக்குன்னு ஒரே செகண்ட்ல நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி போயிடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த தாட்டை மறந்துடுறேன், நான் வேற வேலையை பார்க்க போகிறேன், ஐ காட் டிஸ்ட்ராக்டட், தட்ஸ் இட். அப்போ அந்த தாட்டுக்கு வலிமை இல்லாமல் போயிருது, அவ்வளோதான். அங்கேயே அது முடிஞ்சுது, அவரோட லைஃப் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருது, அவ்வளோதான். பட் ஆனால் யோசிச்சு பாருங்க, அதே ஒரு நல்ல தாட்டாக இருந்தது, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு கம்யூனிட்டியே ஒரு பலனடையலாம், அதனால நிறைய மக்களை வந்து பலனடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ ஏன் அந்த தாட்டுக்கு நம்ம உயிர் கொடுக்கக்கூடாது? அந்த தாட்டுக்கு வந்து நம்ம ஒரு கிளியர் ஃபோக்கஸ் கொடுத்தோம்னா அது டெஃபினட்டாக அது வந்து அந்த கோலை ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோலை வச்சு நம்மன்னு கிடையாது, லைக் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த வேர்ல்ட், இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மற்ற சோல்ஸ் எல்லாருமே அதுக்கான பலனை அடைவாங்க, ரைட்டா? இப்போ நம்ம இப்போ எடுத்துன்னு வச்சுங்களேன், பத்திரிச்சை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் எடுங்க பாருங்க, அவர் நினச்சா சும்மா மெடிடேஷன் அவர் மட்டும் வீட்டில் பண்ணிட்டு ஃபேமிலி மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், அவர் அந்த பிஎம்சி கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் அவரோட கோல், அவரோட தாட், இந்த பிஎம்சி வந்து எல்லாருமே இது மூலயமா மெடிடேஷன்னா என்ன, மூச்சு பயிற்சினா என்ன, ஆனால் சதினா என்ன, இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான அந்த இயக்கத்துக்கான ஒரு விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு அவரோட கோல், அந்த கோல் அவரை
அவர் பண்ணிட்டார், அந்த கோலை அவர் பண்ணிட்டார். ரைட்டா? இப்போ அந்த பாருங்க, அந்த கோலோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இல்லை ஏன்னா உண்மையிலே சொல்லவா, நான் காலேஜ் படிக்கும்போது ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பிஎம்சி. எனக்கு தெரியாது. யூஎஸ் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது. அப்போ பிஎம்சியோட அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸல் ஆயிருக்கு பாருங்க. எப்படி எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு பிஎம்சி மூலயமா. ஸோ அப்போ அந்த பிஎம்சியோட வைப்ரேஷன் பார்த்தீங்களா? ஸோ அது ஒரு ஸ்டார்ட் பண்ணவரோட அந்த நோக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க, அவரோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த தாட் வைக்க அது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அது இப்போ நம்ம லைஃப்லேயே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நமக்கே தெரியும். இப்போ நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயே நிறைய எக்ஸாம்பிள் இருந்திருக்கும். நம்ம வச்ச ஒரு தாட் வந்து நீங்கள் நல்லா பெருசாகி நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம், நமக்கே தெரியும். அதை நம்ம உட்காந்து பார்த்தோம்னா, ஏன்னா அந்த தாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாட் நமக்கு இப்போ நம்ம வந்து அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிற தாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கிளியர் கோலோட நம்ம அதை அச்சீவ் பண்ணியிருப்போம். அது நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். இல்லாட்டி அந்த 2 விஷயம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அந்த தாட்டை வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த தாட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். மெயின் அதை ஒரு கோலாக வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தாட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தாட்டுக்கான கரெக்ட் கோலை நம்ம வந்து கொண்டு வரணும். அவ்வளோதான். வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் அதுக்கான வேலைகளை எஃபெக்டை போடணும். அவ்வளோதான். ஏன்னா அது நம்மளோட கடமை. ஏன்னா நம்ம வச்ச தாட்டு நம்மளுடையது, நம்ம தான் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம அதை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து ஒரு எடுத்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணி போயிட்டு இருக்கணும். பட் அதே சொன்ன மாதிரி நான் சொன்னாலே, அப்போ நான் ஒரு புக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் புக்கை வந்து கொடுக்குற மாதிரி விஷன் பண்ணுறேன். ரைட்? நான் விஷன் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஒரு நம்பிக்கையாக வருது. அந்த நம்பிக்கை கடைசியில் எஃபெக்டாக வந்து நிற்கிது. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் இது நான் சொல்லுவேன் இந்த செஷனை. ஏன்னா நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதை நான் விஷனாக டெய்லி நான் அதை பண்ணனால அது இன்னைக்கு வந்து என் கண்ணு முன்னாடி ஒரு பிலீஃப், ஒரு உண்மையாக வந்து நிற்குது. என்னால் எனக்கு அந்த நான் படித்த சில புக்குகளை பற்றி நான் பேச முடியுது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். ரைட்? ஒரு எஃபெக்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் லாஸ்ட் 3 months நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கொடுக்கணும், நான் அதை பற்றி விஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குள்ளேயே நான் கொடுக்குற மாதிரி நானே ஒரு இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃபாக வந்து என் முன்னாடி வந்து நிற்கும் போது அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா என்னோட தாட்டுக்கு அப்போ அந்த தாட்டுக்கு எனக்கு இவ்வளோ பவர் இருக்குங்கிறது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு அது சொல்லிடுது, ஓகே என் தாட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அப்போ நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் பண்ணலாம், எவ்வளோ நல்ல தாட்டில் நான் வச்சா நான் எவ்வளோ விஷயங்கள் நான் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 3 மாசத்துல இந்த விஷயத்த ஒரு 3 மாசத்துல என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதை இனி அடுத்து நான் வைக்கிற தாட்டை மேபி ஐ கேன் இன்னும் ஷார்ட் பீரியட்ல கூட இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கூட என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த தாட் நம்ம வந்து ஒரு விஷனாக கொண்டு வந்து அதை வந்து நம்பிக்கை, ஓகே நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டோம்னா அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ரியாலிட்டியாக மாறும். அதுதான் வந்து இந்த தாட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி. ஏன்னா தாட் உங்களை ட்ரைவ் பண்ணி டெஃபினட்டாக அச்சீவ்மெண்ட் கொண்டு போயிடும். இஃப் யூ ஃபாலோ தட், அந்த விஷன், அந்த பிலீஃப், நம்பிக்கை போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட்டை உங்களால் உணர முடியும். அதான் வந்து தாட்டோட இது. சொன்ன மாதிரி தான், நம்ம சொன்ன மாதிரி வார்த்தைகள் தான். ஸோ வாட் யூ இமேஜின் யூ கேன் பிகம், ரைட்? ஸோ அதான் எக்ஸாம்பிள். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம எல்லாருமே, அது வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், மிடில் ஏஜ், வாட் எவர், இங்கே வந்து எல்லாருமே சோல் தான். இங்கே ஆண் பெண்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சோல் தான், ரைட்? எல்லாருமே ஒரு சோலாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருமே சிவசக்தி அப்படின்னு தான். சிவசக்தி ரெண்டுமே, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஒரு ஆதிசக்தி, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஸோ ஆதிசக்தி, அவ்வளோதான். எல்லாருமே ஒரு சோல், ஒரு பியூட்டிஃபுல் பியூர் சோல். அவங்க நினைச்சாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து இன்னும் அழகா, இன்னும் அற்புதமாக கொண்டு வரலாம். ஸோ அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளுடைய தாட். ஸோ நம்ம இமேஜினேஷன், நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளவு க்ளீனாக ஒரு கரெக்ட் நேர்கோடோட, ஓகே இதுதான் அப்படிங்கிற அந்த கரெக்ட் கோல் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் உங்களை வந்து ஒரு ரிசல்ட், அந்த விஷனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுரும், உங்கள் முன்னாடி அப்படியே நிப்பாட்டுரும். ஆனால் அதுக்கு நம்மளுடைய வேலைகள் நம்ம பண்ணணும் டெய்லி. அதுக்காண்டி நான் நினச்சிட்டேன்னு சொல்லி சோஃபாவில் உட்காந்துருக்க முடியாது இல்லையா? ரைட்? சோஃபாவில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு புக்கு படிக்காமல் நாடி உட்காந்துட்டு ஓகே நான் எதுவுமே யோசிக்காமல் இருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் அந்த விஷனுக்கான, அந்த தாட்டுக்கான ஒர்க்கை நான் பண்ண தான் அது ஒரே நாள் இல்லை. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் ஸ்லோலி, ரைட்? ஒரே நாள் நம்மளால் டக்குன்னு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியாது. பட் வி ஆர் கோயிங் ஸ்லோலி. அதுக்கான விஷயம் நம்ம பார்க்குறோம், டெய்லி ஆக்ட் பண்ணுறோம். பண்ண நமக்கு அதுக்கான சூழ்நிலையில் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்துடும். அப்படியே அந்த யூனிவர்சல் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும்.
நமக்கு என்ன ஓகே நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ நான் இது ஒரு விஷயம் நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு எனக்கு வேணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க பக்கத்துல வந்துரும். அந்த இன்வெஸ்டர் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டு, அது உங்க கண்ணு முன்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிற்கும். ஓகே, இதான் நம்ம வெயிட் பண்ணோம், இதுதான் வெயிட் பண்ணோம் இவ்வளவு நாளா, இதைத்தான் நான் ஒரு 3-4 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஓகே நான் இதை நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு வந்துடும். ஸோ ஆக்ட் டெய்லி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாட் வைக்கிறது மட்டும் இல்லாமல், நல்ல தாட்டுகள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆக்ட் நம்ம பண்ணணும். அதை மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே நான் இப்படி இருக்கேன், நான் நினச்சேன் இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அதை பண்ணி அதை டெய்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம்னா தட் வில் பிகம் ரியாலிட்டி. அதுதான் ஐடியல்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னொரு மெயின் விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தாட் வந்து ஒரு டோர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டோர் நம்மளுடைய மெடிடேஷனுக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, தாட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரெண்டோ, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரெண்டாக அவங்களை நம்ம கொண்டு வரோமோ அவங்க நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். கேட்க ஆரம்பிச்சேன்னா என்ன சொன்ன மாதிரி இப்போ மெடிடேஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயம் தானே, தாட்லெஸ் கொண்டு போகணும். நம்ம தாட்லெஸ்ல பி காம் பீஸ்ஃபுல் அண்ட் தாட்லெஸ் ஐ ஹேவ் டு கோ எம்டினஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒரு எம்டினஸ்க்கு நம்ம போகணும், அவேர்னஸ்க்கு வரணும். அப்படின்னா என்ன, க்ளீன் மைண்டு, பீஸ்ஃபுல், ரைட், க்ளீன் மைண்ட். எந்த ஒரு யாரை பற்றி எதையை பற்றி நினைக்காம, எந்த சவுண்டை பற்றி நினைக்காம, மத்தியானம் டின்னர் பற்றி நினைக்காம, நாளைக்கு ஒர்க்கை பற்றி நினைக்காம, ஆஃபீஸ் நடக்கிற டாஸ்க்கை பற்றி நினைக்காம, எதுவுமே நினைக்காம ஜஸ்ட் எம்டினஸ், ஒரு காமன் சைலன்ஸ். அதுக்கு திறவுகோல் வந்து தாட்டு தான். ஏன்னா நீங்கள் தாட்டை அலைன் பண்ணாலே அடுத்த ஸ்டெப்பு உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பீஸ்ஃபுல் அந்த காம்னஸ் கொண்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் அவங்கள ஃபைட் பண்ண வேண்டாம். தாட்டை நான் நண்பனாக பாருங்கள், அவங்களோட ஜாலியாக பேசுங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அந்த தாட்டுக்கு. அந்த தாட்டை வந்து அதை அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும். போ அது உங்கள் நண்பானா, அதுக்கப்புறம் நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி காரை தாட்டை வச்சுக்கோங்க, நீங்கள் டிரைவர் வச்சுக்கோங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணால் லெஃப்ட் போனால் ரைட் போனால் எப்படி வேணால் போகலாம், உங்கள் இஷ்டம். ஏன்னா கார் இப்போ உங்கள் கண்ட்ரோலில், ஸ்டேரிங் உங்கள் கண்ட்ரோலில். ஸோ அது ஒரு திறவுகோல். முதல் ஸ்டெப்பே நான் சொல்லுவேன், எல்லாருமே மெடிடேஷனை ஃபஸ்ட்டு சொல்கிறது தான், நீங்கள் எம்டென்ஸுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவேன், தயவு செய்து அதெல்லாம் ட்ரை பண்ணாத. ஃபஸ்ட்டு உன் தாட்டோட ஃப்ரெண்டாக போ. ஃபஸ்ட்டு அவனை அலைன்மெண்ட் பண்ணு, அந்த தாட்டை அலைன்மெண்ட் பண்ணு. அலைன்மெண்ட் என்ன, உன்னுடைய கண்ட்ரோல், உன்னுடைய இதுக்கு கொண்டு வா. நான் உன்னை நண்பன்றா, ஓகே நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வா. அதுக்கப்புறம் அதுக்கு வர 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் மெடிடேஷன், அதுக்கப்புறம் நீ உட்காரு, நீ மெடிடேஷனில் அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த காம்னஸ், அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த மெடிடேஷனை உணர முடியும். அந்த அவேர்னஸ், அந்த எம்டினஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, வெற்றிடம், அதை உன்னால் பார்க்க முடியும். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உன் தாட்டை ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வர்றது, உன் தாட் அண்ட் திங்கிங். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல விதைகள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அந்த தாட்டை உன் நண்பனாக கொண்டு வந்துட்டேன்னா, ஏன் தாட்டை பற்றி எதுக்கு பயப்படணும், நல்ல நண்பனாக கொண்டு வா, நல்லா ஜாலியாக பேசு. அப்படியே கொண்டு வந்துட்டு ஓகே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன, உங்கள் பேச்சு தான் கேட்குமா, அதே தான் சொன்ன மாதிரி. ஸோ இது நமக்கு 2 விஷயங்களை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் காம் மைண்ட்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல். அண்ட் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மனசளவும் சரி பாடியளவும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனாக நம்மளை கொண்டு வர்றதுக்கு தாட் ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு ட்ராக்ல கொண்டு வந்துட்டோம்னாலே மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம நல்ல ட்ராக்ல கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மெயினாக என்ன சொல்லுவேன்னா, கண்ட்ரோல் தாட்ஸுங்கிறத விட, அந்த வார்த்தையை சொல்கிறத விட, நீங்கள் என்ன சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் வந்து அந்த தாட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி என்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன கோல் அச்சீவ் பண்ணலாம், அது மூலிமா என்ன பலன் அடையலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஒன்ஸும் அந்த தாட்டை பற்றி நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டாக நம்ம பார்க்க ஆரம்பிக்க அந்த தாட்டோட அந்த யூஸ்ஃபுல் சொல்கிறோம் இல்லையா, அதோட பயன்கள், நன்மைகள் என்னங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அப்புறம் ஈஸி லைஃப், ஆல்வேஸ் ஈஸி. நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ரொம்ப யூனோ ஒரு 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 காம்ப்ளிகேட்டடாக எதையுமே யோசிக்க தேவையில்லை. ரொம்ப காமனாக ஓகே ஐ அக்செப்டட், எனக்கு தெரியும் நான் தான் வச்சது தாட்டு, எனக்கு தெரியும் இந்த தாட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எனக்கு தெரியும் இந்த தாட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா நான் உங்கள் கையில் ரிமோட் இப்போ இல்லையா, நீங்கள் நினச்சா எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கையில் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்மளோட தாட் அலைன்மெண்ட் பண்ணணும், அதை நேர்கோட்டில் கொண்டு வரணும். அதுக்கு இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் யுவர் கோல் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணனா, இது வந்து நான் வந்து நான் வந்து இதான் சொல்கிறேன், நான் புக்கை படித்தேன் அதனால வந்து நான் சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். ஏன்னா நானும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் ஏன்னா வார்த்தைகள் சொல்கிறனால அது வந்து நடந்துடாது. நம்ம அதை டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அது யாராக இருந்தாலும், ஏன்னா நானாக இருந்தாலும் சரி, மற்ற சோல் எந்த சோலாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே நம்ம சொன்ன விஷயங்கள், இப்போ நம்ம பேசின விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம நினச்ச செகண்ட் ஸ்டேஜ் மெடிடேஷன்,
அதில் வந்து வரக்கூடிய அந்த எம்டினஸ், இந்த வெற்றிடம், அந்த பீஸ்ஃபுல்னஸ் நம்ம அதில் இருக்கிற. ஏன்னா மெடிடேஷன் வந்து ஒரு ஒரு விதமான பவர்ஃபுல் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதனால எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. அது வந்து நமக்கும் தெரியும். இது நமக்கு தெரியாத நன்மைகள் நிறைய இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாட் ஒரு நம்ம நம்ம நண்பனாக கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் மேம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இவ்வளோ தான். ஐ மீன் இதில் வந்து இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஏன்னா இது வந்து 1903 எழுதுனது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் தாத்தாவே இப்போ பிறந்திருப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த டைட்டில் வந்த புக்கு ஐம் ஷுர் ஆல்மோஸ்ட் எங்கள் தாத்தா 1907 நினைக்கிறேன். அவர் அப்போ தான் பிறந்தமா எனக்கு ஞாபகம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யா ஸோ அதுக்கு முன்னாடி வந்த புக். அதனால தான் வார்த்தைகள்லாம் பார்த்தேன். நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பழமையான அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன புக்கு தான், ரொம்ப அருமையான புக்கு. ஓகே, நீங்களும் அதை முடிஞ்சால் படிச்சுப்பாங்க. பிடிஎஃப் கூட இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள். அமேசான்லேயும் கூட இந்த புக் இருக்குது, வாங்கி பாருங்கள். ரொம்ப நல்ல அருமையான புக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அந்த புக்ஸை நீங்கள் நிறையா படிக்கலாம். ஸோ நான் வந்து ஹை லெவலில் எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் சில நிறைய குறைகள் இருக்கலாம். அதை ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஹரிஷ் சார், ரொம்ப 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 அற்புதமா இந்த எண்ணத்தோட மகிமையை பற்றி எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம நிறைய புக்கு படிச்சிருக்கோம். எண்ணமே வாழ்வு அப்படின்ற புக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய வந்திருக்கு. ஆனால் வந்து நீங்கள் இன்னைக்கு இப்போ சொல்லி கொண்டு போனது பூரா நம்ம எண்ணத்தை வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே நடத்திட்டு போனால் அது வந்து நம்மளை வந்து நல்லபடியாக பாசிட்டிவாகவே நம்மளை வழி நடத்தும் அப்படின்ற பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து த மங்க் ஹூ சோல்ட் த ஃபெராரி அப்படின்றதுல கூட மனம் வந்து ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல வந்து நம்ம என்ன எண்ணங்களை விதைக்கிறோமோ அது மாதிரி அற்புதமா அந்த விதைகள்லாம் வந்து மலராகி நிறைய மரமாகி மலர் பூக்கும், நல்ல நறுமணம் பூக்கும். அது மாதிரிதான் வந்து நம்ம எண்ணங்களை வந்து நல்ல பாசிட்டிவாவே வச்சுட்டு இருக்கோம்னா அது நமக்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸா நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து அதை ரொம்ப அழகா அதை வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ அடுத்து மெடிடேஷன் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா பரவாயில்ல, அப்படியே ரொம்ப அப்படியே மழை போல வார்த்தைகள்லாம் எப்படிதான் இவ்வளவு எனர்ஜி இருந்துச்சோ தெரியலப்பா. ஹரி சார், ரொம்ப 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 அப்படியே சொல்ல வேண்டாம், பேரை சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலி ரொம்ப இல்ல, இங்க இத்தனை பேர் நம்ம ஆன்மீக இதுல இருக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். அதான் ரொம்ப அப்படியே தரம் மாதிரி புரியும். எப்படிப்பா இவ்வளோ எனர்ஜி உங்ககிட்ட இருக்கான்றது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப அழகா பேசுங்க. ஓகே, இல்லை, ரொம்ப நன்றி மேம். எல்லாம் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோவர்க். ஐ மீன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து உங்கள்கிட்ட சுபாஷினி மேடம் சொன்னேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னியை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய அக்கா தான். அந்த மெடிடேஷனை பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணது பிஎம்சியில் வந்து மொதல் கிளாஸ் வந்து இவங்க பாலசிங்கம் மேம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்களோட செஷன் தான் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி 40 மாஸ்டர்ஸ் மெசேஜை பற்றி அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் என்னுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது ஃபஸ்ட்டு என்னோட அக்கா இது பண்ணி நான் சும்மா ஒரு கேஷுவலாக ஜாயின் பண்ணது தான். அதான் லைஃப் டேர்னிங். அங்கேருந்து வந்து நிறைய அப்படியே மாற்றங்கள் லைஃப்பில் வந்தது. ஏன்னா அந்த புக்கில் வந்து மெயினாக அன்னைக்கு தான் ஐம் ஸ்டார்டட் லவ் சீதாமா. சீதாமா வந்து அப்போதான் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் சீதாமாவை ரொம்ப. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட இருந்திருக்காங்க. எனக்கு அப்போ தான் அவங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு தெரிய வந்தது. அந்த 40 மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க. என்னோட லாஸ்ட் நேமே அவங்க பேர் தான். அதுவே எனக்கு அந்த ரியலைசேஷன் அப்போ எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு. அப்போ தான் எனக்கு அந்த அவங்க ப்ரெசன்ஸ் ரொம்ப நான் உணர ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் நிறைய லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டு இருக்கு. ஐ எம் நாட் சேயிங் தட் ஒன். ஏன்னா இது வந்து ஒரு நிறைய லெசன்ஸ் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இன்னும் நிறைய கற்றுட்டு இருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஐம் நாட் சேயிங் லைக் எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நான் படிச்சுட்டு இருக்கேன்.
ஸோ தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களை மாதிரி ஏன்னோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேர் பண்ணுற விஷயங்கள் அண்ட் பிஎம்சியில் நடக்கிற ஏன்னா எல்லா செக்ஷன்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி கற்றுட்டு இருக்கேன். அவ்வளோதான் அவங்க மூலயமா. ஓ. ஸோ தேங்க்ஸ். ஏ ஆ, ஹேமா சொன்னாங்க நீங்க வந்து இந்த பாடி மாஸ்டர் புக்கை ம் பத்தி பேச போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதைத்தான் பேசுவார் அவரு அப்படின்ட்டு. அப்புறமேலு ஆமாம். வந்து இல்லப்பா வேற சப்ஜெக்ட் பேச போறாரு, பவர் ஆஃப் தாட் அப்படின்ட்டு இதுல பேச போறாருன்னு. ஆனா ஆமாம். அடுத்து வந்து நீங்க கட்டாயம் இந்த புக்கு வந்து இந்த 40 மாஸ்டர்ஸ் புக்கை வந்து அடுத்து கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும்ப்பா, ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக ரெக்வஸ்ட் மேம். பண்ணிக்கிறோம். டெஃபினட்டா ஓகே. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். போட்டிருக்கேன். அந்த பாட்டையும் நான் வச்சிருக்கேன். கண்டிப்பாக சீதாமாவோடைய என்ன கைடன்ஸ் அண்ட் கிருஷ்ணா மாமாவோட ஹெல்ப்போட கண்டிப்பாக எல்லாருடைய பிஎம்சியோட ஹெல்ப்போட கண்டிப்பாக அது நடக்கும். யா டெஃபினட்டாக கொடுப்பேன். ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒன் டேல நம்ம அந்த புக்கை பற்றி நம்ம மெசேஜை ஆமா பற்றி ஆமா சொல்ல யா. முடியாது. ஏன்னா அது வந்து நிறைய 40 மாஸ்டர்ஸோட மெசேஜ் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒவ்வொரு மெசேஜும் வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரும் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா. சீதாமா, ராமர், ராவணர், நாரதர் எல்லாருமே, ஆதிசங்கரர், யூனோ எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. தசரதர் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அவங்க லைஃபோட ரியாலிட்டியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நான் சொல்லலாம். எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து நான் என்னை வந்து ஒரு சோலா உணர ஆரம்பிச்சது, நான் பாடி இல்லை, நான் ஒரு சோலு அப்படின்னு உணர ஆரம்பிச்சது அந்த புக்கு தான் உண்மையிலே. அதனால எனக்கு அந்த புக்கு வந்து எப்பவுமே என்னுடைய இதில் வந்து ஒரு டாப் லிஸ்ட். எப்படி வந்து அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதாமா புக் எப்படியோ அந்த மாதிரி டாப் லிஸ்ட். ஆமாம். ஓகே ஓகே சரி. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ நன்றி மேம், மேம். ரொம்ப ஓகே. நன்றி மேம். அருமையான கருத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க. சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஹாரி சார், எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. சொல்லுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6000 தாட்ஸ் கிட்ட வருதுன்னு இருக்கு இல்லையா? அப்போ அஹ், இது வந்து தியானம் செய்யாதவைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவரோட தாட்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அஸ் அ தியானியா வந்து இதால் உங்களுக்கு நிறைய பயன் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த புக் வாசிக்கும் போது? அதை பற்றி உங்களோட ஆமாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா? யா ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி தான் மேம். ஆக்சுவலி நம்ம எப்போவுமே வந்து நம்ம இப்போ எடுத்த உடனே நம்ம எல்லாருமே சொல்கிற வார்த்தைகள் ரைட், அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. நோ, தயவு செய்து எதையுமே வந்து அந்த கண்ட்ரோல்ன்ற வார்த்தையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, அதுவே ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அந்த வார்த்தையவே. அதுதான் நான் முதல் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன பேசும்போது நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா இப்போது எதுக்குன்னா, இப்போது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லணும், அது வந்து ரொம்ப அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போயிட்டு ஓகே வராத பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அது எப்போவுமே அப்படி தான் ரைட். அந்த விஷயம் வந்து வந்து ஓகே இல்லை நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி தான் வரும் உண்மையிலே. ஏன்னா தாட் வந்து நம்ம வந்து ஒரு அது வந்து ஒரு அது வந்து ஒரு இன்விசிபிள் இப்போ ஒரு இன்விசிபிள் ஆப்ஜெக்ட் அப்படி கிடையாது. அதுவும் ஒரு நம்மள மாதிரி ஒரு பர்சன் தான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா. ஏன்னா நம்ம நான் அதுவும் நம்மளை அது ஒரு பர்சன் தான். ஏன்னா நம்ம தான் அதை கிரியேட் பண்ணுறோம். அது ஏன் சொல்கிறேன்னா அந்த தாட் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்துருது இல்லையா, ஒரு விஷனாக வந்துருது இல்லையா, ஒரு லெவலில் நீங்கள் அதை நினைக்க 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 அது வந்துருது இல்லையா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கண்ட்ரோலுங்கிறதே வேண்டாம். நான் அதை தான் சொல்கிறேன், கண்ட்ரோலுங்கிறதே வேண்டாம். வரட்டும், தாட்டு வரட்டும். நான் அந்த சொன்ன மாதிரி தான் அந்த தாட்டை வந்து நீங்கள் வந்து பேசுங்க. அந்த தாட்டோட நீங்கள் பேசுனா என்ன சொல்கிறேன்னா ஒரு நண்பனாக பழகுங்க, பேசுங்க. ஓகே, நீ எதுக்கு வர, ஏன் வர, எதுக்கு நான் இதை நினைக்கணும், சரி சொல்லு, எதுக்கான நினைக்க, இதனால என்ன எனக்கு யூஸ்ஃபுல்னஸ், என்ன பிரயோஜனம் சொல்லு. ஓகே, இந்த தாட்டை நான் நினைக்கிறேன், இதனால என்ன நடக்க போகுது, நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா நீங்களே கேளுங்க அந்த தாட்டிட்ட. தட்ஸ் இட். உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோதான். அந்த தாட் வந்து அங்கேயே இதாக, ஏன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஏன்னா அந்த தாட்டை நீங்கள் தானே கிரியேட் பண்ணீங்க இல்லையா. அப்போ அந்த ஆன்சரை நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஆன்சர் கொடுக்குற இடத்துல நீங்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் வந்து அங்கேருந்து கிளியர் ஆயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தான் தாட்டை கிரியேட் பண்ணுறோம், நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுக்குறோம். எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். தண்ணி ஊற்றுறோம், சாப்பாடு போடுறோம், ஃபீட் பண்ணுறோம், எதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம தான் பண்ணுறோம். நம்ம தான் அதுக்கு முழு உரிமையாளர், பொறுப்பாளர் நம்ம தான். இப்போ என்னாச்சு, அது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே ஜஸ்ட் ஒரு பர்சனாலிச்சு ஆப்போசிட்டில் உட்காந்து எதுக்கு வர்ற, என்ன விஷயம், சரி இந்த நீ வர்ற, ஓகே புரியுது, இப்படி நான் நினைக்கிறேன், இது நினைக்கிறதுனால என்ன நடக்க போகுது, நீயே சொல்லு ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல அந்த தாட் அங்கேயே டிசால்வ் ஆயிரும். அவ்வளோதான். ஏன்னா அந்த அது அந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் கேட்ட உடனே என்ன, அந்த ஆன்சர் யார் கொடுக்குறாங்க, யாருமே இல்லை. ஏன்னா நம்ம தான் அந்த தாட்டை கிரியேட் பண்ணோம். அப்போது அந்த ஆன்சர் அங்கே இல்லை இல்லையா, கொஸ்டினுக்கு அங்கே ஆன்சரே கிடையாது இல்லையா, டோட்டலாக வந்து சைலண்ட், ஒரு எம்டினஸ், அவ்வளோதானே. நமக்கு அந்த ஆன்சரே கிடைக்கல அந்த தாட்லேருந்து. அப்படி இருக்கும்போது அந்த தாட் அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே
ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுக்கான லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும், அங்கேயே முடிஞ்சிடும். ஆனால் சில தாட்ஸ் நான் சொல்றது பாசிட்டிவ் தாட்டுக்கு அது வேற மாதிரி. நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல விதமாக நினைக்கிறீங்க, ஒரு கோலாக நினைக்கிறீங்க, அது நல்ல விஷயம் தான், தப்பே கிடையாது. நம்ம ஏன்னா பிகாஸ் ஆஃப் அதனால நிறைய பலன்கள் இருக்கு. ஒரு நம்ம அடுத்த, அதாவது இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பலன், இந்த வேர்ல்டுக்கு ஒரு பலன் இருக்கு. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம், தாராளமாக பண்ணுங்க. பட் சில தாட்ஸ் வந்து அன்னெசரி, நமக்கு தேவையில்லாதது வரும்போது அது வந்து 1000 6000 10,000 டசன்ட் மேட்டர், நமக்கு எவ்வளவோ வரும் தாட்ஸ். ஆனால் அந்த தாட்டை தயவு செய்து கண்ட்ரோலே பண்ணாதீங்க. அதை வந்து எதிர்த்து எதிர்த்து போராடுறது, அதாவது சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி ஓகே ஒரி பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு ஏன் தாட்டே வந்துட்டு இருக்கு, அதுவே அதான் வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, தாட் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் டெக்னிக்கலாக பேக்ரவுண்டில் என்னென்னா, நீங்கள் சொல்ல அந்த தாட்டுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க இன்டெரக்டாகவே. நம்ம சொல்கிறோம், வாயில தான் சொல்கிறோம் எனக்கு அந்த தாட் வரக்கூடாது, ஆனால் அப்படி கிடையாது. அந்த தாட் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபீட் பண்ணுறோம் தான் அர்த்தம். ஓகேவா? அந்த வார்த்தையே வந்து ஆப்போசிட்டாக அதுக்கு ஃபீட் பண்ணுறோம், அது க்ரோ ஆகிட்டே இருக்கும் அந்த தாட்டு. ஸோ அதனால நம்ம வந்து அந்த தாட்டை வந்து க்ரோ பண்ண விடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து உங்கள் அந்த தாட்டோட அதை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவுசெய்து அதை எதிர்த்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், போராட வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக ஓகே, நான் இதை நினைக்கிறேன், இதனால எனக்கு என்ன ரிசல்ட், அதை சொல்லு. அந்த ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகே, இது தாட்டு, இதான் என்னோட ரிசல்ட்டு, என்ன ரிசல்ட்டு சொல்லு, அது ரிசல்ட்டு சொல்லு அப்படின்னா அவ்வளோதான். அந்த இடத்துல ஆன்சர் எதுவுமே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்டோட லைஃப் அவ்வளோதான், அங்கேயே தட்ஸ் இட். 3000 அவ்வளோதான், உங்களோட லிஸ்ட்லேருந்து ஒரு தாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அவ்வளோதான். இதே தான். ஸோ எப்போவுமே வந்து நம்ம அதை ஆப்போசிட்டாக உட்காந்துட்டு அதை வந்து ஆப்போண்டாக உட்காந்து நம்ம இது எதிரி மாதிரி பார்த்துட்டு அதோட நம்ம டீல் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, அது எல்லாருக்குமே தான். தாட்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா 1 hour நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, ஓகே, நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கொஷின்ஸ் வரும், என் மைண்டில் நிறைய தாட் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக நான் அதுக்கு ஃபீட் பண்ண விரும்பலை, அதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை. என்னுடைய ஃபோக்கஸ், நான் வந்து இதை பற்றி நான் பேசணும், நான் சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன், இந்த புக்கை பற்றி நான் பேசணும், அவ்வளோதான். அதான் என்னுடைய ஃபோக்கஸ், நான் அந்த இடத்துல வச்சுட்டேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மற்ற தாட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளை விட்டு விலகி போயிடும். நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ என்னைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, டெக்னிக்கலாக நம்ம ஃபீட் பண்ணுறோம் அதிகமாக அந்த தாட்டுக்கு, அதான் உண்மை. நம்ம கண்ட்ரோல்னு என்னைக்கு சொல்கிறோமோ, வி ஆர் ஃபீடிங் ஃபார் தாட்ஸ், தட்ஸ் இட். நம்ம கண்ட்ரோல்ன்ற வார்த்தையே வேண்டாம், கண்ட்ரோலே பண்ண வேண்டாம். நம்ம யாருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ், கீப் இட், வரட்டும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் பண்ணுறதை பண்ணுவேன், என் டெய்லி ஒர்க்கு நான் பண்ணுறேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், 1 hour பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் அதை அந்த டெய்லி ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் யோசிக்காதீங்க, மற்ற அந்த தாட்டை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த எதுக்கு வருது வரலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது பாட்டு வருது போகும், அதை வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அதை பற்றி கவனிக்க வேண்டாம். நம்ம ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணிகிட்டே போவோம். நம்ம ஆக்டிவிட்டி என்ன, டெய்லி ஆக்டிவிட்டி, நமக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குல்லையா, அதை பண்ணிக்கிட்டு மெடிடேஷன்ஸ் அதில் உள்ள உட்காந்துட்டு அதை நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து வித்தவுட் உங்களுக்கே தெரியாமல் நீங்களே உடம்பு யோசிப்பீங்க, அப்போ காலிலேருந்து இன்றைக்கி நான் ஒரு மத்தியானம் வரைக்கும் ஒன்றுமே யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் எல்லாம் இப்போ என்னுடைய நண்பர்கிட்ட அதை நான் சொல்லுவேன். அவங்களாம் கேட்பாங்க, இதே நிறைய கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வருது, தாட்ஸாக வருது, உட்கார முடியல அப்படின்னு. தயவு செய்து போராடாது, தாட்டோட தயவு செய்து நீங்கள் யாருமே ஃபைட் பண்ணாதீங்க. அது ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் தானே கிரியேட் பண்ணீங்க, அது உன்னோட குழந்தை, அவ்வளோதான். டெக்னிக்கலாக சொல்லணும்னா உன்னோட குழந்தை, அது ஒரு பச்சை குழந்தை மாதிரி, அது அப்படி தான் சேட்டை பண்ணும். நம்ம வந்து எப்படி நம்ம அம்மா வந்து சின்ன வயசில் நமக்கு சொல்லி ஏய் அது பண்ணாத இது பண்ணாத சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அன்பாக பேசி இது பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் வந்து உன்னோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்கள் கையில் தான் எல்லா ரிமோட்டும் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே சொல்கிறது தான், தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க தாட். ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோவில் விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த இதை அப்படி குறைச்சிக்கிட்டே அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் டெய்லி நம்மளோட ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். புக்கு படிக்கலாம், படிங்க, டிவி பார்க்குறீங்களா பாருங்கள், மெடிடேஷன் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களா விளையாடுங்க, அவ்வளோதான். ஃபேமிலியோட டைம் பண்ணுறீங்க பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை பற்றி அது வருது கூடயே வருது அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஃப்ளோ, அவ்வளோதான். கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும், அவ்வளோதான். ஸோ கண்ட்ரோல் நம்ம பண்ண வேண்டாம், நோ டாமினேஷனே கிடையாது யாருக்கும், அவ்வளோதான். அதை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது நான் என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. பிகாஸ் ஐ எம் நாட் கண்ட்ரோலிங் எனிதிங். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, நான் தான் கிரியேட் பண்ணேன், அவன் கூட தான் இருக்கான். ஓகே பரவாயில்ல, ஓகே எனக்கு இப்போ எனக்கு தேவையில்லை போனா போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன், நான் யோசிக்க மாட்டேன், அதுதான். ஏன்னா எனக்கு இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான், நான் பேசிக்குவேன், அடிக்கடி பேசிக்கலாம் இல்லையா, அவ்வளோதான். எதுக்கு நம்ம அதை ஆப்போசிட்டாக அதை எதிர்க்கணும் சொல்லுங்கள். நோ டாமினேஷன்,
பீஸ் அண்ட் லவ் தேங்க் அவ்வளவுதான். Yeah. தேங்க்யூ மாஸ்டர். இதில் என்னுடைய அனுபவம் என்னென்றால் எனக்கு ஞாபகம் இல்லை தியானத்துக்கு முதல் நான் தோட்ஸை கவனிச்சனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ம். தியானத்துக்கு வந்த பிறகு எந்த தோட்ஸ் எனக்கு தேவையோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதால அந்த தேவையில்லாதது போய்க்கொண்டிருக்குது. ஸோ அப்படித்தான் என்னுடைய இது தேவையில்லாத இது வருதுன்னு எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இடையில வெறும் ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது எதுக்கு இது வந்துட்டு இருக்கும். நான் கேட்குறது நாங்கள் என்ன இன்புட்ஸ் போடுறோமோ அதில் இருந்தானே அது கிரியேட் ஆகுது. ஸோ ம். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையானத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நான் இப்போ ஆமாம். பண்ணிட்டு இருக்கிறது. அதான் என்னுடைய ஷேரிங் இல்லை. கரெக்ட் தான் மேம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அதுதான் மெயின். இப்போ நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணல. நீங்க அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா நீங்க உங்க ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க. ஸோ உங்க ஆக்டிவிட்டி நீங்க ஆக்ஷனை பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே அந்த தாட்டுக்கு வேலை இல்லைன்னா நீங்க தான் நம்ம தான் கிரியேட் பண்றோம். அது ஒரு லெவலுக்கு மேல நமக்கு தெரியும் இது நெசசரி அன்னெசரி. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் வி ஆர் நாட் ஃபோக்கஸிங். அவ்வளோதான். நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி டெய்லி வேலைகளை பார்க்க போகும்போது தென் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல இதான் ரிசல்ட். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணல. நீங்கள் போய் அங்கே போய் கண்ட்ரோல் பண்ணல, ஃபைட் பண்ணல, டாமினேட் பண்ணல, வராதுன்னு அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவங்களே போயிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணது அவங்களே போயிட்டாங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். நம்ம இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக மெடிடேஷன் பண்ணுறோம், தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அதுதான் அந்த முதல் படி. வேற ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் குட். குட் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். தேங்க்யூ மாஸ்டர். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த புத்தகத்தின் மூலமா நாங்கள் நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஹேமா மாஸ்டர் வந்திருக்கிறாங்க. மாம் நீங்க பேசுங்க. தேங்க்யூ சுதர்ஷினி மேம். ஹரி சார் வணக்கம். மெடிடேஷனுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் பேசலான்னு சொல்லி வந்தேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்ததுலேயும் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை சொல்லிடுறேன், இந்த புக்கொன்னுடையது. ஸோ சார் சொன்ன மணிக்கு வந்து நம்ம வந்து உடம்புக்கு அதாவது தேடி தேடி நல்ல ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி நம்ம மனசுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் வந்து ஒரு நல்ல தாட், அந்த எண்ணங்களுக்கு வந்து கொடுக்குற சாப்பாடு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறது நினைவுகள், அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நினைக்கிறது தான் அதுக்கு ஃபுட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் தான் வந்து அதனோட சாப்பாடு. ஸோ அது ஒரு நல்ல புரிதலாக இருந்தது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்த டிஸ்கஷன் பண்ண விஷயந்தான். நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இதை எனக்கு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரி சார் அவரோட வேலை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி அதை வந்து நீ வந்தா வா, இருக்கன்னா இருன்னா கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இதை மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணுவேன் நான். அதாவது இப்போ நமக்கு வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம வீடு இருக்குது. ஸோ தேவையில்லாத யாராச்சும் நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு அவங்கக்கிட்ட பேசணும் விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் நம்ம வேலைகளை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களே ஒரு 5-10 நிமிஷம் கழித்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து தேவையில்லாத எண்ணங்களை வந்து நம்ம அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில ப்ராக்டிஸ் வந்து சில மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து வச்சுப்பேன், அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுப்பேன். பட் இதுவும் ஒரு விதத்தில் ஃப்ரெண்டாகவும் வச்சுக்கிறதும், அதே மாதிரி அலையாத விருந்தாளிகள் மாதிரி அவங்க வந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் காஃபி டீ தண்ணி எதுவுமே கொடுக்காம ஓகே சார் சரி நம்ம வேலையை நம்ம பார்க்கும்போது நம்ம காஃபி போட்டு நம்ம குடிச்சிட்டு இருக்கணும், அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க நமக்கு ஒன்றும் தரலையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை நம்ம வெளியேற்றிடலாம் அப்படின்னு ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான ஒரு செக்ஷன் ஹரிஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மெடிடேஷனுக்கு. ஏன்னா இவரே வந்து ஃபுல்லாக 1 மணி நேரம் நானும் வந்து சரி எப்பயாவது உள்ளே நுழைஞ்சிடலாம், ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் பாயிண்ட்ஸ் எல்லாம். பட் பரவாயில்ல, நான் அடுத்த செக்ஷனில் வருவார் இல்லையா, ஸோ அப்போ வரும்போது நிறைய எல்லா கொஸ்டினையும் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சுதர்ஷினி மேம் தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டிப்ஸ் கூட நல்லா இருக்குது.